ஹாய் ஆல், இன்னைக்கு யூனரி ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ யூனரி ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுங்கிற ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ யூனரி ஆப்ரேட்டருக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, யூனரி ஆப்ரேட்டரில் எனக்கு வர இன்புட்டும் அவுட்புட்டும் ரெண்டுமே வந்து சேம் டைப்பில் இருக்கும். இப்போ யூனரி ஆப்ரேட்டருக்கு நான் ஏதாவது ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னா அதோட இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங்காகவே இருக்கும். இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக அவுட்புட் வந்து இன்டீஜர் அந்த மாதிரி இருக்காது. ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்புட் டிஃப்ரெண்ட் அவுட்புட் இருக்கும். ஸோ ரெண்டுமே எனக்கு ஒரே டைப் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் இருந்ததுன்னா அந்த கேஸில் வந்து நம்ம யூனரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூனரி ஆப்ரேட்டர் வந்து ஏன் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறோம், ஒரே ஒரு எக்ஸாக்டாக ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடே இல்லை, பட் ஆனால் யூனரி ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால இதில் வந்து எனக்கு அப்ளைங்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து யூனரி ஆப்ரேட்டரோட அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் கூட. ஸோ அது போக நம்மளுக்கு ஃபங்க்ஷனில் இருக்கிற மித்த மெத்தட்ஸ் லைக் கம்போஸ் அண்ட் தென் அதெல்லாம் கூட நம்ம யூனரி ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே வந்து டிஃபால்ட் மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. அது போக ஐடென்டிட்டி இருக்குது. ஐடென்டிட்டி என்னன்னா என்ன, நம்மளுக்கு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை அப்படியே வந்து எனக்கு அவுட்புட்டில் வேணும் அப்படின்னா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் நம்ம யூனரி ஆப்ரேட்டரில் ஓவர்ரைட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து யூனரி ஆப்ரேட்டரில் இருக்கிற மெத்தட்ஸ். ஸோ இதோட டெமோ பார்க்கலாம். ஸோ இப்போ யூனரி ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் யூட்டில் ஃபங்க்ஷன் பேக்கேஜ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இன்டீஜர் டைப்பில் தான் இருக்குது. இப்போ எனக்கு இங்கே உள்ள வர இன்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜராக இருக்கும், வெளியில் வர அவுட்புட்டும் வந்து எனக்கு இன்டீஜராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட லாம்டா எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இன்புட் அவுட்புட் இருந்ததுன்னா அதில் நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் யூனரி ஆப்ரேட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன மெத்தட், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அது கால் பண்ணுறோம். டாட் அப்ளை ஆஃப் 5 இருக்குது. இப்போ 5 எனக்கு இன்புட்டாக போகும்போது 5 × 5 25. ஸோ 25 தான் எனக்கு இந்த இதில் அவுட்புட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் சேலரி. ஸோ சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணும்போது சேலரி டபுளில் இருக்கனால டபுள்னு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே இன்க்ரிமெண்ட் சேலரி டாட் அப்ளையில் நம்ம அப்ளை மெத்தடுக்கு பேராமீட்டர் என்ன டைப்பில் இருக்கோ அந்த இங்கே என்ன டைப் கொடுத்துருக்கோமோ அந்த டைப்பில் பாஸ் பண்ணுவோம். ஸோ 30,000 பாஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன அவுட்புட் வரும், 35,000ங்கிறது எனக்கு இதோட அவுட்புட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு அப்பர் கேஸ். இது என்ன டேட்டா டைப்பில் இருக்குது, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில். ஸோ இன்புட் வர்றதும் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் தான், ஜாவாங்கிறது ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்குக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி மெத்தட் வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, நம்மளுக்கு அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து என்ன இன்புட் வருதோ அது எந்த ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் அதையே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ நம்மளுக்கு இங்கே ஐடென்டிட்டி ஸ்ப்ரிங் பூட்டுங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஐடென்டிட்டி டாட் அப்ளைல ஸ்ப்ரிங் பூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடென்டிட்டி அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பூட்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பூட் இதோட டைப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ரிங்குன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ரீப்ளேஸ் ஆல் கலெக்ஷனோட ரீப்ளேஸ் ஆல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம ஒரு யூனரி ஆப்ரேட்டர் ரீப்ளேஸ் ஆல் என்ன வந்து இன்புட்டை எடுக்குது பார்த்தீங்கன்னா யூனரி ஆப்ரேட்டர். இவ்வளோ தெரியுதுங்களா, யூனரி ஆப்ரேட்டர். ஸோ யூனரி ஆப்ரேட்டர்னா என்ன, எனக்கு என்ன இன்புட் வருதோ அதே டைப்பில் தான் எனக்கு அவுட்புட்டு வரும். அப்போ எல்லாத்தையும் நம்ம அப்பர் கேஸில் மாற்றுறோம். அப்போ இங்கே ஸ்ட்ரிங்கில் இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்பர் கேஸாக மாற்றும் போது ஜான் அலெக்ஸ் டேவிடுங்கிறது எனக்கு அப்பர் கேஸில் பிரிண்ட் ஆகும். ஸோ ஜான் அலெக்ஸ் டேவிட். ஸோ அப்பர் கேஸில் பிரிண்ட் ஆகும், அதுதான். ஸோ இங்கே அடுத்த மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனரி ஆப்ரேட்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், என்ன டைப்போ அது கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ அப்போது மியூட்டபிள்ங்கிறதுனால எனக்கு இந்த ஜாவா கூட நம்ம வந்து இந்த லேர்னை வந்து அப்பன் பண்ண போகிறோம். ஸோ அப்பன் ஜாவா டாட் அப்ளை லேர்ன். அப்போ என்ன வரும், இங்கே வந்து எஸ்பி டாட் அப்பன் ஜாவா இருக்குது. அப்போ முதல்ல எனக்கு லேர்னுங்கிறது தான் எனக்கு இன்புட்டாக இதில் போகும். அப்போ லேர்ன் கூட எனக்கு ஜாவாங்கிறது அப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரிங் என்ன டைப்பில் நம்மளுக்கு இன்புட் போகுது, ஸ்ட்ரிங் பில்டருக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நியூ ஸ்ட்ரிங் பில்டர் என்ன டைப்பில் நம்ம சென்ட் பண்ணமோ அந்த டைப்பில் தான் நம்ம இங்கே கொடுப்போம். அப்போ இங்கே யூனரி ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங் பில்டர் டைப்பில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து வெறும் கோட்ஸ்குள்ளே லேர்ன் அப்படின்னு மட்டும் கொடுக்கக்கூடாது, எனக்கு இதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நியூ ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப் லேர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே வந்து எனக்கு லேர்ன் கூட என்ன அப்பன் பண்ணுறோம், ஜாவா. ஸோ அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருவீங்க, லேர்ன் ஜாவா. ஸோ அதுதான் வந்து எனக்கு இதோட அவுட்புட்டாக வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கம்போஸ்க்கும் அண்டனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே மல்டிப்ளை இருக்குது, ஆட் இருக்குது. ஓகேவா.
ஸோ மல்டிப்ளை டாட் அன்டென் டாட் அப்ளை 10. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டென்னுங்கிறது தான் எனக்கு வர இன்புட்டா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும், மல்டிப்ளை. ஸோ அப்போ மல்டிப்ளைக்கு தான் எனக்கு 10 போகும். ஸோ மல்டிப்ளை என்ன ரிட்டர்ன் பண்ணுது, 10 இன்டூ 2 20. ஸோ இது என்ன டைப்பில் இருக்குது, இன்டீஜர். ஸோ அதனால இன்டீஜர் 10 இன்டூ 2க்கு 20 வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்போது எனக்கு இங்கே என்ன வரும், ஃபஸ்ட்டு 20 வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், ஆட். ஆடுக்கு என்ன இருக்குது, ஆன்சர் வந்தது 20. ஸோ 20 + 5. ஓகேவா. ஸோ 20 + 5 என்ன, 25. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்போஸ்குள்ளே என்ன இருக்குது, ஆட். அந்த கம்போஸ்குள்ளே என்ன மெத்தட் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன யூனரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 10ங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு ஆடுக்கு போகும். ஸோ 10 + 5 என்ன, 15. அப்போ இந்த இடத்துல 15 ப்ளஸ் அதுக்கப்புறம் மல்டிப்ளை கொடுக்குறோம். மல்டிப்ளைல என்ன இருக்குது, 2. அப்போ 15 இன்டூ 2 அப்போ 30. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இதோட அவுட்புட்டை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ஆஃப் 5 வந்து 25 பிரிண்ட் ஆயிருக்கு. அப்டேட்டட் சேலரி 35,000. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அப்பர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கனால ஜாவா பிரிண்ட் ஆயிருக்கு. ட்ரிம் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால முன்னாடியும் லாஸ்ட்லேயும் இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி ஜாவா 8 பிரிண்ட் ஆயிருக்கு. ட்ரிம் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நடுவில் இருக்க ஸ்பேஸ், அதாவது வேர்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ ட்ரிம் வந்து முன்னாடியும் லாஸ்ட்லேயும் இருக்கிறது தான் ரிமூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே ஐடென்டிட்டி ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி என்ன பண்ணும், நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அதே ஸ்ட்ரிங் தான் எனக்கு அவுட்புட்லேயும் வரும். ஸோ அதே ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஜான், அலெக்ஸ், டேவிட் எல்லாத்தையுமே வந்து ரிப்ளேஸ் ஆல் யூஸ் பண்ணி உள்ளே வந்து ஒரு யூனரி ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதில் வந்து அப்பர் கேஸாக எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஜான், அலெக்ஸ், டேவிட் எல்லாமே வந்து அப்பர் கேஸில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஸ்ட்ரிங் பில்டர், மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்காக ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்ட்ரிங் பில்டருங்கும் போது அதோட ஆப்ஜெக்ட் தான் நம்ம இந்த அப்ளை மெத்தட்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்ளைங்கிறது தான் யூனரி ஆப்ரேட்டருக்குள்ளே இருக்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஆக்சுவலாக அப்ளைங்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது. ஸோ யூனரி ஆப்ரேட்டர் வந்து நம்ம ஃபங்க்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால அப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே கம்போஸ் அண்ட் தென். ஸோ கம்போஸோட அவுட்புட் வந்து 25. அதுக்கப்புறம் அண்ட் தென்னோடது 30. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.